அனைவருக்கும் வணக்கம். SBI SimplySAVE கிரெடிட் கார்டு. இந்த கிரெடிட் கார்டை நீங்கள் வாங்குறதுனால எந்த மாதிரியான பெனிஃபிட்ஸ்லாம் உங்களுக்கு கிடைக்கும், அந்த பெனிஃபிட்ஸ்க்காகலாம் நீங்கள் இந்த கிரெடிட் கார்டை வாங்குறதா இருந்துச்சுன்னா எந்த மாதிரியான சார்ஜஸ்லாம் பே பண்ண வேண்டியது இருக்கும், அப்படி சார்ஜஸ்லாம் பே பண்ணி இந்த கார்டை வாங்கி யூஸ் பண்ணுறது ஒர்த்தா இல்லையா அப்படிங்கிற என்னோட ஒப்பீனியனையும் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். அந்த வகையில் நீங்கள் இந்த கிரெடிட் கார்டை வாங்கும்போதே ஜாயினிங் ஃபீயாக 499 ரூபாயை பே பண்ணி வாங்குற மாதிரி இருக்கும். அப்படி ஜாயினிங் ஃபீலாம் பே பண்ணி இந்த கிரெடிட் கார்டை வாங்கி 60 நாளைக்குள்ள 2000 ரூபாய் இல்லை அதுக்கும் அதிகமான அமௌண்ட்டை இந்த கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணி டிரான்சாக்ஷன் பண்ணிங்க அப்படின்னா 2000 ரிவார்ட் பாயிண்ட்டாக உங்களுக்கு கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. ஒரு ரிவார்ட் பாயிண்டோட வேல்யூ 0.25 ருபீஸ். அப்படி பார்த்தோம்னா நீங்கள் பே பண்ணக்கூடிய ஜாயினிங் ஃபீயை நான் சொன்ன மாதிரி டிரான்சாக்ஷன் பண்ணும்போது உங்களுக்கே ரிவார்ட் பாயிண்ட்டை திரும்ப கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. அப்புறம் இந்த கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணி டைனிங், மூவிஸ், டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ஸ், கிராசரி ஸ்பென்ஸ் இந்த மாதிரியான விஷயங்களுக்கு டிரான்சாக்ஷன் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு 150 ரூபாய்க்கும் 10 ரிவார்ட் பாயிண்ட்டாக உங்களுக்கு கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. மற்றபடி இந்த கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணி நீங்கள் டிரான்சாக்ஷன் பண்ணக்கூடிய எல்லா டிரான்சாக்ஷனுக்கும் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு 150 ரூபாய்க்கும் ஒரு ரிவார்ட் பாயிண்ட் கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. இந்த கிரெடிட் கார்டை வாங்கி 30 நாளைக்குள்ள ATMல அமௌண்ட்டை வித்ரா பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் பண்ணக்கூடிய ஃபஸ்ட்டு டிரான்சாக்ஷனுக்கு மட்டும் 100 ரூபாயை கேஷ்பேக்காக உங்களுக்கே கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. அப்புறம் இந்த கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணி பெட்ரோல் பங்க்கில் டிரான்சாக்ஷன் பண்ணும்போது ஃபியூல் சார்ஜஸாக நீங்கள் டிரான்சாக்ஷன் பண்ணக்கூடிய அமௌண்ட்டில் 1% பிடிச்சிப்பாங்க. ஆனால் அதுவே நீங்கள் ஒரே டிரான்சாக்ஷனில் மினிமம் 500 ரூபாயிலிருந்து மேக்ஸிமம் 3000 ரூபா வரைக்கும் டிரான்சாக்ஷன் பண்ணும்போது எந்த ஒரு எக்ஸ்ட்ரா சார்ஜஸும் பே பண்ண தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு பில்லிங் சைக்கிளுக்கு 10,000 ரூபா வரைக்கும் நீங்கள் டிரான்சாக்ஷன் பண்ணும்போது எந்த ஒரு எக்ஸ்ட்ரா சார்ஜஸும் பே பண்ணாமல் உங்களால் டிரான்சாக்ஷன் பண்ணிக்க முடியும். 10,000 ரூபாயும் தாண்டி நீங்கள் ஒரு பில்லிங் சைக்கிளில் டிரான்சாக்ஷன் பண்ணும்போது ஃபியூல் சார்ஜஸ் பிடிப்பாங்க. இவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்கக்கூடிய இந்த கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணி நீங்கள் டிரான்சாக்ஷன் பண்ணக்கூடிய டேட்டை பொறுத்து 20லேருந்து 50 நாள் வரைக்குமான இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ பீரியடை இவங்க உங்களுக்கு கொடுக்குறாங்க. அந்த டைமுக்குள்ளே நீங்கள் பில் அமௌண்ட்டாக ஃபுல்லாக பே பண்ணிட்டீங்க அப்படின்னா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. சப்போஸ் உங்களால் பில் அமௌண்ட்டாக ஃபுல்லாக பே பண்ண முடியல அப்படின்னா மினிமம் டியூ அமௌண்ட்டையாச்சும் பே பண்ணி ஆகணும். நீங்கள் எப்படி மினிமம் டியூ அமௌண்ட்டையும் பே பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா இவங்க உங்களுக்கு லேட் ஃபீ போடுவாங்க. அந்த லேட் ஃபீ நீங்கள் பே பண்ண வேண்டிய அமௌண்ட்டை பொறுத்து எவ்வளோ போடுறாங்க அப்படிங்கிறத நீங்களே பார்த்துக்கோங்க. என்னதான் நீங்கள் மினிமம் டியூ அமௌண்ட்டையே பே பண்ணி இருந்தாலும் நீங்கள் பில் அமௌண்ட்டை ஃபுல்லாக பே பண்ணாத வரைக்கும் இவங்க உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் போடுவாங்க. அந்த இன்ட்ரெஸ்ட்டுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட் 3.5% per மந்த்னு சொல்லியிருக்காங்க. அதாவது வருஷத்துக்கு 42%. அப்புறம் இந்த கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணி ATMலையும் உங்களால் அமௌண்ட்டை வித்ரா பண்ணிக்க முடியும். ஆனால் நீங்கள் அப்படி வித்ரா பண்ணும்போது நீங்கள் டிரான்சாக்ஷன் பண்ணக்கூடிய அமௌண்ட்டில் 2.5% அப்படி இல்லைனா 500 ரூபாய். இந்த ரெண்டு அமௌண்ட்டில் எது அதிகமான அமௌண்ட்டோ அந்த அமௌண்ட்டை சார்ஜாக பிடிச்சிப்போன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதுக்கு இன்ட்ரெஸ்ட்டும் இருக்குது. இந்த கிரெடிட் கார்டு மூலமாக உங்களுக்கு கொடுத்த லிமிட்டையும் தாண்டி நீங்கள் டிரான்சாக்ஷன் பண்ணிங்க அப்படின்னா ஓவர் லிமிட் சார்ஜாக பே பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த ஓவர் லிமிட் சார்ஜாக நீங்கள் உங்கள் லிமிட்டை தாண்டி செலவு பண்ண அமௌண்ட்டில் 2.5% அப்படி இல்லைனா 600 ரூபாய். இந்த ரெண்டு அமௌண்ட்டில் எது அதிகமான அமௌண்ட்டோ அந்த அமௌண்ட்டை சார்ஜாக பிடிச்சிப்போன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் இந்த கிரெடிட் கார்டுக்கு ஆனுவல் ஃபீயும் இருக்குது. வருஷத்துக்கு 499 ரூபாயை ஆனுவல் ஃபீயாக பே பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் ஒரு வருஷத்துலேயே 1 லட்ச ரூபாய்க்கும் அதிகமான அமௌண்ட்டை இந்த கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணி டிரான்சாக்ஷன் பண்ணிங்க அப்படின்னா அப்போ நீங்கள் பே பண்ண ஆனுவல் ஃபீயை உங்களுக்கே திரும்ப கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணி டிரான்சாக்ஷன் பண்ணுறது மூலமாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ரிவார்ட் பாயிண்ட்டை கிஃப்ட் வாட்சராகவோ இல்லை ஸ்டேட்மெண்ட்டில் மைனஸ் பண்ணுற மாதிரியோ உங்களால் ரெடீம் பண்ணிக்க முடியும். ஆனால் நீங்கள் இந்த ரெண்டு மெத்தடில் ரெடீம் பண்ணும்போதும் ரிவார்ட் ரெடிம்ஷன் ஃபீயாக 99 ரூபாயை பிடிச்சிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் சொன்ன விஷயங்களெல்லாம் மைண்டில் வச்சுட்டு நீங்களும் இன்னும் கொஞ்சம் ரிசர்ச் பண்ணிவிட்டு இந்த கிரெடிட் கார்டை வாங்கலாமா வேணாமா அப்படிங்கிறத டிசைட் பண்ணிக்கோங்க. நீங்கள் எதுக்காக இந்த கிரெடிட் கார்டை வாங்குறதா இருந்தாலும் கரெக்டான டைமில் பில்லை பே பண்ணிடுங்க. அப்படி இல்லைனா இன்ட்ரெஸ்ட் போட்டே சொத்து எழுதி வாங்கிடுவான். உஷாராக இருந்துக்குவாங்க. கரெக்டாக